ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ராயன். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயன் பார்த்திங்கன்னா தனுஷோட ஒரு 50வது படம். தனுஷே எழுதி இயக்கியிருக்கிற படம். பவர் பாண்டிக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத டீட்டெயிலாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராயன் தனுஷோட இயக்கத்தில் தனுஷோட 50வது படம். பொதுவாக 50வது படங்கிறது பெருசாக சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது லாஸ்ட் மந்த் வெளியான மகாராஜா படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகவே அமைஞ்சுது. இப்போ நம்ம தனுஷோட 50வது படம் மற்றவங்கள்ட்ட ஏன் கொடுக்கணும்னு சொல்லி அவரே எழுதி இயக்கியிருக்காரு. படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இவருக்கும் 50வது படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படம் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. இந்த படத்தில் உள்ள நடிச்சிருக்க நடிகர் பார்த்திங்கன்னா தனுஷ் இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சந்தீப் கிஷான், எஸ்ஜே சூர்யா, காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், வரலட்சுமி, அபர்ணா முரளின்னு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது. இது பெரிய பொருட்செலவில் படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓம் பிரகாஷ் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னங்கிறத ஸ்பாய்லர் அலர்ட் எல்லாமே சொல்கிறேன். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே தனுஷ் அவருடைய ஊரில் தனுஷ் தான் அண்ணன், அவருடைய தங்கச்சி துஷாரா விஜயன், தம்பி காளிதாஸ் ஜெயராமும், சந்தீப் கிஷான் இவங்களாம் ஃபேமிலியோடு இருக்காங்க. தனுஷ் அண்ணனாக இருக்கும்போது தனுஷ் தான் அண்ணனாக இருக்கார். ஒரு நாள் அப்பா அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு அப்போ காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு என்ன மர்மங்கிறத தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற தனுஷ் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு தான் தங்கச்சியோட 2 தம்பியோடய தப்பிச்சு சென்னைக்கு ஓடி வந்துடுறாரு. சென்னையில் ஓடி வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வச்சு வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த சென்னையில் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கிற தனுஷ் வாழ்க்கையில் அந்த ஊர்லேயே 2 பெரிய ரவுடி கேங் இருக்குது. அவங்களுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் தனுஷ் தேவையில்லாமல் ஒரு முறை மாட்டுறாரு. இதனால் அவருக்கு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அவருடைய தம்பி தங்கைகளுக்கு என்னாச்சு, தனுஷ் எப்படி உள்ளே போனார், அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன புயல் வீசிச்சிங்கிறது தான் விறுவிறுப்பாக அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட படம் வேறு லெவலில் சொல்லி முடிக்கிறாங்க. படம் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து பேசாமல் இனிமேல் அவரே டைரக்ட் பண்ணலாம், அப்படி அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல டைரக்ஷனை பண்ணியிருக்காரு அவர். தனுஷ் மற்ற படங்களில் நடிக்கிறத விட அவருடைய டைரக்ஷனை இனி நடித்தா அவருக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு அவருடைய டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சது. இந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். அவர் வழக்கமாக சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்களான சந்தீப் கிஷானுடைய துருதுரு கேரக்டரிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. துஷாரா விஜயன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங்கும் பல இடங்களில் மாசாகவே இருந்துச்சு. துஷாராவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பிரகாஷ்ராஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு நரித்தனமான கேரக்டர் பண்ணியிருப்பார். அது என்னங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு படம் வேறு மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரகாஷ்ராஜுக்கு ஒரு நல்ல ரோல் அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்குது. ஏகப்பட்ட எமோஷனல் காட்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் விறுவிறுப்பாக போகுது, செம ஸ்பீடாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சாலும் அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை மைனஸ் சொல்ல முடியாது, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க எமோஷனல் காட்சிகளாகவும் செகண்ட் ஆஃப் முழுக்க துரோகம் நிறைந்த காட்சிகளாகவும் இருந்திருக்கு. தனுஷோட டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மிக முக்கியமான இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா நம்ம ஏஆர்ஆரை தான் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆரோட மியூசிக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருக்கு. அவருடைய பீச் ஸ்கோர் பல இடங்களில் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. ரொம்பவே எமோஷனல் காட்சிகளில் ஏஆர்எம்மோட பீஜியம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த உசுரே சாங்ஸு பல இடங்களில் ஆப்டாகவே நல்லாவும் இருந்துச்சு. ஏஆர்எம் மியூசிக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய பேக் போன் சொல்லலாம். சாங்ஸு மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஏஆர்எம் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னே சொல்லணும். வானத்தை போல படம் மாதிரி அண்ணன் தம்பி பாசங்களை கொட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரத்த கலரி மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. அதனால தான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தம்பி தங்கையை காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு, அந்தளவுக்கு தனுஷ் எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, ஒரு பக்கம் ரவுடிகள் துரத்துறாங்க. இதுக்கு மத்தியில் தனுஷ் வெறித்தரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். காளிதாஸ் இன்னசென்ட் கேரக்டரில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். துஷாரோ பெர்ஃபார்மன்ஸு தனுஷ்க்கு ஈக்குவலாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா இதில்
வழக்கமாக எஸ்ஜே சூர்யா வருது ஒரு ஃபன்னியாக வில்லத்தனம் பண்ணிட்டு போவார். இந்த படத்துலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம ஓனாய்த்தனமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவருடைய வழக்கமான ஃபன்னி பாடி லாங்குவேஜில் வில்லத்தனத்தை சூப்பராகவே காட்டியிருப்பார். இன்டர்வல் பிளாக்கு தெறிக்க விட்டுருந்தாங்க. குறிப்பாக இன்டர்வல் பிளாக்கில் ஏஆர்எம்மோட பிஜிஎம் கூஸ் பம்பாக இருந்துச்சு. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பல இடங்களாக நைட் மோடு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. நைட் எஃபெக்ட்டு பல இடங்களில் ஆர்ட் டைரக்ஷன், நைட் எஃபெக்ட்டு, அந்த மூடு ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃபு ஓவர் ஸ்பீடாகவும் செகண்ட் ஹாஃபு ஓகே ஸ்பீட்லேயும் இருந்துச்சு. பல இடங்களில் ஹீரோவுக்கான பில்டப் சீனும், சில இடங்களில் சப்டிலாகவும், சில இடத்துல மாஸ் சீனாகவும் காட்டியிருந்தாங்க. மொத்தத்தில் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் மைனஸே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரத்த கலரியாக கொஞ்சம் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய மைனஸு. இன்னொரு மைனஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவானாலும் ஓவரால் படம் ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருச்சு. இந்த படம் ஒரு டீசன்ட் டு வாட்ச், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படம் ராயன் தனுஷோட டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்ஷனை காட்டியிருக்காரு. செல்வராகவனுக்கு ஒரு நல்ல ரோலை கொடுத்துருக்காரு. செல்வராகவனுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்ல ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மொத்தத்தில் ராயன் கண்டிப்பாக இன்றைக்கி தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபில்ம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படம் டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் வயலன்ஸ் காட்சி இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. மற்றபடி படம் ஓவரால் ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியல். மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 3.25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கன் அழுத்துங்க. இந்த தளத்துக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மம்மியும் நீயே, டாடியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க.